ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு கேக்டஸ் எப்படி பாட் பண்ணுறது, அதுக்கான மண் கலவை என்ன, அதை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேங்க. எனக்கு கேக்டஸ் மேலே ஒரு தனி கிரேஸே இருக்குங்க. நான் நிறைய கேக்டஸ் வச்சுருக்கேன். கேக்டஸ் இன்னும் நான் வாங்கிகிட்டே தான் இருக்கேன். நான் கேக்டஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்கினோடனே அழுகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் சில வகையில் ஃபஸ்ட்டு அழுக தான் ஆரம்பிச்சிது. பட் இப்போ நான் எப்படி இதை பாட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. கேக்டஸ் ஒரு வறண்ட தாவரம் தாங்க. நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னு அவசியமே கிடையாது. தண்ணி இல்லாத போதும் நல்ல வெயிலில் இருக்கும்போது அது ரொம்ப செழித்து வளரும். அதை எப்படி நம்ம பாட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எனக்கு இண்டோரில் தான் வைக்க போகிறேன். நான் பால்கனியில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்திருக்கேன். இதுக்கு ஓட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஓட்டையாக தான் இருக்குது. கேக்டஸ்க்கு நார்மலாக நல்லா பெரிய ஓட்டையாக வேணும். நான் இதை பால்கனியில் தான் வைக்க போகிறேன். ஒரு வீக்குக்கு ஒன்ஸ் தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படிங்கிறதால நான் இந்த மாதிரி பாட் எடுத்திருக்கேன். நீங்கள் மாடியில் ஃபுல் வெயிலில் வைக்க போகும்போது நல்லா பெரிய ஓட்டைகள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மண் நான் அதோட எரு கலந்து வச்சுருக்கேன். வெறும் கார்டன் மண், நம்ம செம்மண் இருக்கு இல்லையா, அந்த செம்மண்ணில் நான் எரு கலந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மணலெல்லாம் நம்ம ஜலிச்சோம்னா ஒரு மாதிரி கூழாங்கல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கற்கள் பாதி, அப்புறம் இந்த மாதிரி கருங்கல் ஜல்லி பாதி, சிப்ஸ் மாதிரி சின்ன சின்ன கல் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம சரிசமமாக இந்த மாதிரி கலந்துக்கலாம். இந்த மண் எருவும் கலந்துருக்குங்க, ஆட்டு எருவும் கலந்த மண். இது வெறும் மண், கொக்கோபீட் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இந்த கல் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இதை நல்லா ஒரு உதிரித்தன்மை கொடுக்கும் இந்த மண்ணுக்கு. இந்த மண் உதிரித்தன்மையாக இருக்கும்போது தான் தண்ணி நிற்காது. தண்ணி நிற்கிறது தான் நம்ம கேக்டஸ் அழுகிறதுக்கான முக்கியமான காரணங்க. தண்ணி சரியாக வடியாத போது தான் நம்மளுக்கு கேக்டஸ் அழுக ஆரம்பிக்குது. மழை காலங்களில் அதனால தான் நம்ம மாடியில் வைக்கும்போது அழுகுது. இந்த மாதிரி நம்ம கல் ஆட் பண்ணும்போது மண் நல்லா ஒரு உதிரித்தன்மையாக இருக்கும். நம்மளுக்கு தண்ணி லேசில் நிற்காது. நம்ம ஊற்றின உடனே ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிடும். ஆனால் மண் ஈரம் கொடுக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம மாடியில் ஃபுல் வெயிலில் நீங்கள் செடி வச்சுருந்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி கேக்டஸ்க்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. நான் பால்கனியில் வைக்கிறேன். வெயில் ரொம்ப வராது. நான் ஒரு வீக்குக்கு ஒன்ஸ் தான் நம்ம தண்ணி ஊற்றுவேன். நான் இதுக்கு அதோட மண் கலவை நம்ம பெர்லைட் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க, நிறைய வகை சொல்கிறாங்க. பட் நான் இந்த மாதிரி ஒரு கலவையில் தாங்க வைக்கிறேன். இந்த மாதிரி கலவையே ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் மாடியிலேயும் 2-3 கேக்டஸ் வச்சுருக்கேன். மழை காலங்கள்லேயும் அது அங்கே தான் இருக்கும். ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லைங்க. அது பாட்டு ட்ரைன் ஆகிடும். தண்ணி உங்களுக்கு தொட்டியில் நிற்குது அப்படின்னாலே சாதாரணமாக செடிகளில் உங்களோட மண் கலவை சரியில்லைன்னு அர்த்தம். சீக்கிரமே உங்கள் செடி அழுகல ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா. இப்போ பாருங்கள், ரெண்டையும் நான் சரிசமமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாட்டில் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தொட்டிக்கு ஓட்டை ரொம்ப முக்கியங்க. தொட்டியோட ஓட்டை நம்மளுக்கு நல்லா அகலமாக பெருசாக இருக்கணும். உங்களுக்கு மாடிகளில் நீங்கள் செடி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்டுக்கு நம்ம சின்ன ஓட்டையாக போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி கசிவு இல்லாமல் நம்ம கம்மியாக தான் தண்ணி ஊற்றுவோம் அப்படிங்கிறதால. இப்போ இதை மாதிரி பாதி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கேக்டஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு பீனட் கேக்டஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதோட பெரிய செடி மேலே இருக்குது. இது குட்டி, அது பக்கத்தில் இருந்த கண்கள் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இந்த பக்கம் நம்ம நட்டுக்கலாம். கேக்டஸே ஒரு வறண்ட தாவரம் தாங்க. அதனால் நீங்கள் தண்ணி அதுக்கு ரொம்ப ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றாமல் வைக்கிறீங்களோ அவ்வளோக்காவது செழித்து வளரும். அதுக்கு வெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிலில் வச்சிங்கனாலே கேக்டஸோட வளர்ச்சியே 2 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். நம்ம இண்டோருக்கும் அழகுக்கு வைக்கலாம். இண்டோரில் நம்ம பாதி நேரம் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு இண்டோரில் வைக்க பிடிக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா நேரமும் பெர்லைட் அது மாதிரிலாம் நம்மளுக்கு ரொம்ப கிடைக்கிறது இல்லைங்கிறதால நம்ம இந்த மாதிரி பாட் பண்ணும்போது ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாங்க கேக்டஸை. இப்போ பாருங்கள், இதை நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் ஃபுல்லாக அந்த ஜல்லி இருக்கு இல்லையா, அந்த ஜல்லி கற்கள் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இண்டோரில் வைக்க போகிறேன். நான் தண்ணி ஊற்றும் போது எனக்கு மண் செதறாமல் இருக்கிறோம். பாட் மேலே மண் செதறிச்சுன்னா கொஞ்சம் அழுக்கான மாதிரி ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சுற்றி நான் கல் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது செடியும் ரொம்ப அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வகையில் தாங்க நான் கேக்டஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். இது மாதிரி மெயின்டைன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கேக்டஸ் வந்து மழை காலங்களில் தொட்டியில் தண்ணி தேங்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ரீபாட் பண்ணிடணும். உடனே நீங்கள் வந்து அந்த கலவையை மாற்றணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் செடி வந்து அழுகிடுங்க. நீங்கள் எவ்வளோ தான் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணி கீழெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு திரும்பி எடுத்துகிட்டு போய் வச்சாலுமே அந்த மாதிரி கலவையில் இருக்கும்போது சீக்கிரமே அழுகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.